வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் ஆசையும் ஆத்மாவை குறித்ததே. நாம் அறிந்த ஆனந்தம் எல்லாம் சின்ன ஜீவனான அகங்காரம் என்ற ஈகோ உடையதே. இது ஆசை பூர்த்தியாலேயே ஆனந்தம் அடைவது. ஆத்மாவோ ஆசையே இல்லாதது. அந்நியமான இன்னொன்றை குறித்துத்தானே ஆசை ஏற்பட முடியும். ஆத்மாவுக்கு அந்நிய வஸ்து எதுவும் தெரியாதே. ஆனாலும் எப்படி சின்ன ஜீவனானின் சைத்தன்யமும் ஆத்ம சைத்தன்யத்திலிருந்து வந்ததுதானோ அப்படியே இந்த ஆசையும் கூட ஆத்மாவிடம் இதற்குள்ள ஆசையிலிருந்துதான் வந்தது. இப்படி சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். தனியொன்றாக மாத்திரமே இருப்பது ஆத்மா. அதாவது ஆத்மா அத்வைத வஸ்து. இது எப்படி துவைத ரீதியில் மட்டுமே வைக்கக்கூடிய ஆசை என்பதற்கு ஆஸ்பதமாயிருக்க முடியும் என்று ஆச்சரியமாயிருக்கலாம். ஆத்மாவை கொஞ்சம் கூட அறிந்து கொள்ளாத ஜீவ மனஸ் அதனிடம் எப்படி ஆசை வைக்க முடியும் என்றும் கேட்கலாம். ஆனாலும் உபனிஷத்திலே இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. யாஞவல்க்ய மகரிஷி தம்முடைய பத்னி மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணுமிடத்தில் இவ்விஷயம் சொல்கிறார். ஆசை என்ற வார்த்தையை சொல்லாமல் பிரியம் என்று சொல்கிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உள்ளவைதான். ஒன்றே கூட என்று சொல்லிவிடலாம். நாம் ஆசைப்படுகிற வஸ்துக்களிடமெல்லாம் நமக்கு பிரியம் இருக்கிறது. நமக்கு அப்பிரியமானவற்றிடம் ஆசை இல்லை. அவர் யாஞவல்க்யர் என்ன சொல்கிறார் என்றால், பெண்டாட்டிக்கு அகமுடையானிடம் பிரியம் இருக்கிறதென்றால் அவனை முன்னிட்டே அவள் பிரியம் வைக்கிறாள் என்று அர்த்தமில்லை. ஆத்மாவை தன்னை முன்னிட்டே அவனிடம் இவள் பிரியம் வைக்கிறாள். இப்படியேதான் அவன் இவளிடம் ஆசை வைப்பதும். புத்திரபாசம் என்ற பிரியம் அந்த பிள்ளைகளையே முன்னிட்டு அல்ல, ஆத்மாவை முன்னிட்டுத்தான். வித்தம் பொருள் பிரியமாயிருப்பதும் இதே காரணத்துக்காகத்தான் என்று சொல்லி கொண்டு போகிறார். நான் முன்னே சொன்னது நினைவிருக்கலாம். பொருளாசை கொண்ட ஒருவர் பிள்ளைக்காக பொருளை விட்டார், செலவிட்டார். அப்புறம் பிள்ளையை 2ஆம் பெண்டாட்டிக்காக விட்டார். தமக்கு உடம்பு சரியில்லாத போது அவளையும் விட்டு தாம் மட்டும் போஷாக்கு பண்ணி கொண்டார். அப்புறம் அந்த உடம்பிலேயும் ஞானேந்திரியத்துக்காக கர்மேந்திரியத்தை விட்டார். அதுகளை வெட்டி ஆப்ரேஷன் பண்ண சம்மதித்தார் என்று சொன்னேன். இதற்கு மேலே மனசின் ஆனந்தத்துக்காக எல்லா இந்திரியத்தையுமே விட்டுவிட்டு குடித்துவிட்டு கொம்மாளம் போட்டார். மனசையும் விட்டுவிட்டு அவருக்கே இன்னதென்று இனம் புரியாத உயிரின் ஆனந்தத்துக்காக உயிர் ஆனந்தப்படுமா படாதா என்று கூட அவருக்கு தெரியாது. அது என்ன என்றும் தெரியாது. ஆனாலும் அது இருந்தால் போதும் என்பதற்காகவே எத்தனை வருஷமானாலும் மனசின் வியாபாரம் இல்லாமல், அதாவது மனசையும் விட்டுவிட்டு கோமாவில் தன்னை வைத்திருக்க சொன்னார் என்று குட்சில் வாகன்களை கோத்து கொண்டு போவது போல நீளமாக சொல்லிக்கொண்டு போனேன். ஆழ்ந்து உள்ளே போனால் இந்த ஆசைக்கெல்லாம் ஆஸ்பதமாகும் உயிர் மூலம்தான் ஆத்மா என்பது புரியும். அதனிடம் நமக்கு, அதாவது சைத்தன்யாபாச ஜீவனுக்கு பிரியம் ஆசை இருப்பதும் இதிலிருந்து தெரியும். பணத்திடம் ஆசை பணத்துக்காகவே இருந்தால் அந்த பணத்தை பிள்ளைக்காக செலவழிக்க தோன்றாது. பிள்ளையாசையும் அவனுக்காகவே இருந்தால் இளையாளுக்காக அவனை திரஸ்கரிக்க தோன்றாது. இப்படியே இளையாள் ஆசையும் அவள் பொருட்டே இல்லை என்று தெரிகிறது. ஒன்றை விட ஒன்று அதிக ஆசையாக முதலில் பணம், அப்புறம் பிள்ளை, பெண்டாட்டி, தன் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் என்று போய் உயிர் மூலமாயுள்ள தன்னுடைய நிஜத்தானிடம்தான் முடிந்த முடிவான ஆசை என்று தெரிகிறது. முடிவு என்றாலும் ஆரம்ப ஆசையிலிருந்து எல்லாமே அதை வைத்துத்தான். சின்ன நானான தன்னுடைய சொந்த மனசின் திருப்திக்காகத்தான் பணம், பிள்ளை,
பெண்டாட்டி, சரீரம் முதலியவற்றில் ஆசை. இவை ஒவ்வொன்றிடமும் மனஸ் ஒரே மாதிரி திருப்திப்படாமல் ஒன்றை விட இன்னொன்றிடம் அதிக திருப்தி காண்பதால் ஒவ்வொன்றாக ஆசையை விட்டுக்கொண்டே போயிற்று. உடம்புக்கு அப்புறம் மனஸ் தன்னிடமே ஆசைப்பட்டது. அதற்காக உடம்பையும் விட தயாராயிற்று. ஆனால் முடிவிலே மனஸ் தன்னையும் விலக்கிக் கொண்டு உயிரை மாத்திரம் இருக்க விடும்போது அதற்கே சரியாக விளங்காவிட்டாலும் அது ஆத்மாவிடம் கொண்டுள்ள பிரியத்தால் தான் இப்படி செய்கிறது என்று தெரிகிறது. இப்படி இனம் தெரியாமல் இருக்கிற பிரியத்தை இனம் புரிவதாக ஆக்கிக்கொண்டால் இப்போதே மனசை ஆத்மாவிலே ஒடுக்கி இல்லாமற் பண்ணிக்கொண்டு ஆத்மாவாக மட்டும் இருப்பதற்கு எண்ணம் வந்துவிடும். ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன் ஏவ வசம் நயேத் என்று பகவான் உபதேசம் பண்ணியபடி செய்து பார்க்க தோன்றும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து அசுரப்படை அழிவு, ஆத்ம ஜெயமே. அவர் சொன்ன அந்த ஆத்மா வெறுமே இருப்பது என்றேன். அப்புறம் வெறுமே என்றால் வெறிச்சென்று சூன்யமாய் என்று இல்லை. அது சைத்தன்யமாய் ஆனந்தமாய் இருப்பது என்றேன். இருப்பதுதான் சத். ஜடமாயிராமல் உயிராய் அறிவாய் உணர்வாயுள்ள சைத்தன்யமே சித். அந்த உணர்வு வெளியிலே ஒன்றை அனுபவிப்பதால் ஏற்படுவதாக இல்லாமல் தனது சுபாவத்திலேயே இருப்பதாக அனுபவிப்பதுதான் ஆனந்தம். சத் சித் ஆனந்தம் என்றே இதனால் ஆத்மாவை சொல்கிறார்கள். இது வெளியிலுள்ள ஒன்றை அறிவதாகவும் அதை குறித்து ஆனந்திப்பதாகவும் இல்லாமல் தன்னறிவாக, ஸ்வபோதமாக, தன்னுணர்வாக, ஸ்வானுபூதியாக இருப்பதால்தான் வெறுமே என்று சொல்ல நேர்ந்தது. தனக்கு அந்நியமாய் இன்னொன்றில்லாத வெறுமே கேவல நிலையின் வெறுமே. அந்த நிலைக்கு போய் மனசு இல்லாமல், உடம்பு இல்லாமல், அதாவது உடம்பை நான் என்று நினைக்காமல், அதனால்தான் காமக்ரோதாதி அசுரப்படை அழிந்து ஆத்ம ஜெயம் பெற முடியும். சாவினால் இப்போதுள்ள உடம்பை இல்லாமல் ஆக்கிக்கொள்ள முடியுமே தவிர உடம்பே இல்லாமல் ஆக்கிக்கொள்ள முடியாது. செத்தாலும் மறு ஜென்மாவில் மறுபடி ஒரு உடம்பு, நரகத்தில் யாதனா சரீரம், சூசைடில் பேயுடம்பு என்று உடம்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் உடம்பு நானில்லை என்ற ஞானம்தான் சொல்யூஷனே தவிர சாவு இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.